Hey guys, welcome to Vital Reactions. So இன்னைக்கு நல்ல கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். போறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து vital.yt அப்படின்றதுக்கு வந்து அனுப்புங்க. ஃபேவரட் கிளிப்ஸ் அனுப்புங்க. ஒரு சில பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணா 100 150 வந்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கிறதா பார்த்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்செட் போட்டுங்க. என்ன அனுப்பிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியாது. ஃபார் யுவர் சேஃப்டி வாங்க போலாம். வாங்க யாழ் ஃபர்ஸ்ட் டைம் விளக்கேத்துது வீட்ல. மம்மி வந்து நில்லுங்க. எங்க அம்மா பத்தியா மருமக வந்தாச்சுல்ல, நீ என்ன வந்து நில்லுமே. லைட்டா ஹீரோயின் மாதிரி திரும்பி. ஏய் ஒரு டைம் திரும்பி ப்ளீஸ். என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? யாழ் ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் யாழ் ஹீரோயினா இல்ல சொல்லு. அப்படி சொல்லு. அதான் யாழ் ஹீரோயின் இல்ல. விலைக்கு ஏத்துது பாருங்க எல்லாரும். சாமி கை தட்டுது. ஆமா சாரிமா சாமி இது பாரு கை தட்டுது. அது நீ கை தட்டுது. நம்ம வீட்டு மாதிரி ஏத்திட்டா. கம் ஆன் गाइस கை தட்டுமே. கூதா வீட்டு வாசல்ல அகல்வலகா அடிங்க இருந்துச்சு. பாக்குறதுக்கு சும்மா நாசமா இருந்துச்சு. காலையில சாயந்தரம் விளக்கு ஏத்துனேன். இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி விளக்கு ஏத்துனா கை தட்ட சொல்றேன். இவங்க யாருன்னு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த விளக்கு எரியுது தெரியுதா? இத்தனை நாள் நீ ஏத்துனிய அந்த விளக்குலாம் குப்பு குப்புன்னு எரிஞ்சுது. ஆஹா ஏய் இவன் நம்பர் 1. அந்த மூஞ்ச பாத்தீங்களா இல்லையா மக்களே? டெரர் ஆயிருவாங்க மக்களே. ரெண்டு பிரிட்டிஷ்காரங்க உள்ள இருக்காங்க. இல்ல புரியல. அது உள்ள பாட்டு மேன்ஷன் ஹவுஸ் போட்டு போனோம். அத சொல்றான். எது அது ஒண்ணும் இல்லங்க. அவன் 1848ல கட்டின மேன்ஷன் ஹவுஸ் சொல்றான். நம்ப முடியல. நம்மளையா கிட்ட வாங்கணும்ல அந்த சிக்னேச்சர் காட்டு அது நான் என்ன பண்றதா ஓல்டு மவுண்ட்னு ஒருத்தர் அவர் சும்மா நினைச்சு அவர் டைமண்டுக்கு ராயலே சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. தெரிஞ்சுக்கிட்ட ஜூனோ மேன்ஷன் ஹவுஸ் போய் ஏகருக்கும் பெய்லிஸ்க்கும் சொல்லி விட்டான். ஆல்ரெடி கிங் லூயிஸ்க்கும் லா மாட்டிருக்கோம். பகை இப்ப பிளாக் பிளேயர் மாட்டுப்பா ஒரு பிரச்சனை என்ன பண்றதே தெரியல. எப்ப வா முடியவே தெரியல. அந்த ஜெயகிரவன் தான் வேற வீரன் வீரன் பாத்தீங்களாப்பா ஒரே மேஜிக் மூமெண்ட்ஸா இருக்குல்ல. ஆஃப்டர் டார்க் ஆயிடுச்சுனால வார் முடிஞ்சு போச்சு. அதான் பக்கடையை பார்த்துட்டு மேன்ஷன் ஹவுஸ்ல இருந்து வரான். என்னென்னமோ சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா? அப்சல்யூட் உண்மைன்றாப்பா. சரி என்னடா ஐஃபை வச்சுட்டு போறீங்க? ப்ரோக்கோடா? இருக்கிற எல்லா தரக்கு பேரையும் சொல்றாங்க. சிங்கிள் ரியாக்ஷனா? என்னடா நடக்குது? சிங்கிள் ரியாக்ஷன். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பாக்கவே வந்தேன். டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவா? அதாவது காரை ஓட்டி பாத்தீங்களான்னு கேட்டேன். காரை ஓட்டி எல்லாம் பாக்கலாமா சார்? பட் டெஸ்ட் டிரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல. வேணுமா? வேணுமா? வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து 11, செகண்ட் பையன் பேரு 22, தேர்ட் பையன் பேரு 33, ஃபோர்த் பையன் பேரு 44, ஃபிஃப்த் பையன் பேரு என்ன? 55. எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க. எங்க சேனல் பாத்துட்டே இருப்பீங்களா? அதனால ஈஸியா தப்பா கண்டுபிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கரெக்ட் தானோ? இல்ல தப்பு. இதோட நிறுத்திக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் பையன் பேரு 11, செகண்ட் பையன் பேரு 22, 22, தேர்ட் பையன் பேரு 33, ஃபோர்த் பையன் பேரு 44, ஃபிஃப்த் பையன் பேரு 55 தான வரும். வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. 5 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு 11, 22, 33, 44, ஃபிஃப்த் பையன் பேரு 55. 55. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். என்ன? ஃபிஃப்த் பையன் பேரு 55 தானா? கரெக்ட் தான். உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். ஓகே தாங்க. வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி ஓகே. 11, 22, 33, 44. அஞ்சாவது பையன் பேரு 55. எவ்வளவு சொன்னாலும் ஆன்சர் வராது என்கிட்ட இருந்து. 55 மட்டும் தான் வரும். அதானே? ஆமா 55 தான் ஆன்சர்.
ஷியரா ஷூர் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஆக்சுவலி क्वेश्चनல ஆன்சர் இருக்கு. 5யா? வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. 5 பசங்க. யாருக்கு 5 பசங்க? வில்சன். வில்சனுக்கு இல்ல, அவங்க அப்பா. அப்பாக்கு. வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி. அப்ப வில்சன் யாரு? அவங்க அப்பா. வில்சன் யாரு? அவங்க அப்பா. யாரோட அப்பா? வில்சனோட அப்பாக்கு 5 பசங்க. சரி. அப்ப வில்சன் யாரு? அவங்க பையன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். 5வது பையன் பேர் என்ன? 5வது பையன் பேரு 55. குழப்புறீங்க, திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. ஒரு எழுதும் புரியலடா. டேய் போட்டு குழப்புன்னு குழப்பிட்டாங்க. வண்ட காயுது. தேனியில இருக்க நம்ம புளிய மரத்தை பூரா உளிப்பி உடைச்சு குத்தி காசாக்கி மார்க்கெட்ல கொண்டு கொடுத்துட்டு வர போறோம். போதுமா? தள்ளு. அப்ப கொட்டை பத்திரனே. எதை பத்திரம்னப்ப என்ன ரியாக்ஷன்டா அது? அப்படி முழுசா அது என்ன பாதியா கட்டுன்னு சொல்ற? உன் சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தி இல்ல ரியாக்ஷன் வேற லெவல். பேரம்பேத்தி பேத்து கூட பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, பாத்துக்கங்க. என்னப்பா சொல்லவே இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏங்க ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லு. ஆண் தேனியை விட பெண் தேனிக்கு ஆயுட்காலம் ரொம்ப ஜாஸ்தியாமா. இதே ஆண் தேனி பெண் தேனியோட இனப்பெருக்கம் செஞ்ச அடுத்த நிமிஷமே இறந்து போயிருந்தான். அதே பெண் தேனி அந்த குஞ்செல்லாம் காப்பாத்தி அந்த தேன் கூட்டையே காப்பாத்துற ஒரு பலம் வந்து பெண் தேனிக்கு தான் இருக்காமா. போறவன் சும்மா போல, உள்ளுக்குள்ள 10 உயிரை வளர்த்து விட்டு தான் போறேன். அழிவே கிடையாதுடி. தம்பி சொல்லுப்பா. இந்த வருஷம் நீ பாஸ் ஆகணும், உன்னை காய்கறி விக்கிறதுக்கு அனுப்புறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா. காய்கறி விக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா? ஆயிட்டேன்பா. வாங்க அம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. உங்க வீடு தேடி காய்கறி வந்திருக்கமா. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூண்டு, வெங்காயம் வெங்காயம் வெங்காயம். வெங்காயம் விற்க போறியா? வெங்காயம் மகன அந்த கேமராவை பார்க்காம எல்லாத்தையும் பண்ணி தருக்கலாம். முன்ன நல்லா இருந்திருக்கும். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சுட்டு இருந்தேன். அது தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பவும் மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 2 கால் மாடு. அந்த மாட்டை அவுத்து விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாட்டை கட்டினதுக்கு அப்புறம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எருமை மாடு. நான் சந்தோஷம் போமா. அண்ணே 500 ரூபாய் காசு பிடிட்டு ஓடிட்டானே. எந்த வழி போனா? இந்த பக்கம் தானே போறான். பசங்களுக்கு போன் பண்றான், அடக்கி பிடிச்சிடலாம். அண்ணே போன் போச்சு தானே, காசு இருந்துச்சு. அப்ப பைக் எடுத்து போய் பிடிப்பான். அவன் போனதே நம்ம பைக்ல தான் சாமி. அருமைடா. சரி உங்க போன் எடுத்து போன் பண்ணுங்க. என் போன் உன் பைக்ல தான் சாமி இருக்கு. விளங்குவீங்களாடா? என்னடா அப்படி இருக்கீங்க? 2 செல்லு ஒரு பைக் போச்சா? இப்படி தெரிஞ்சிருந்தா என் பைக்காச்சும் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்டா. சரி உன் பைக்காவது போய் எட்டுவானே, சீக்கிரமா போய் பிடிச்சிடலாம் அவங்கள. என் பைக் சாவி உன் பைக் கவர்ல இருக்குடா. Can you hear me? Yes. Can you hear the sound of your own voice? Yes. Oh baby, Dr. thank you so much. I'm so excited. Thanksgiving such a reason. I can call you on your cell phone now, baby, and you can talk to my dad about his health. Whoa, are you okay? Is that too loud? No, not too loud. The voice that's annoying. You don't hear that? I have to hear this forever. Oh, there we go again, Doc. You know why this guy's smiling? Because he's probably deaf and he can't hear his wife's voice. Doc, please take it off. Help me. Please help me. Relax. This is a celebration. Trust me, from one married man to another, you'll get used to it. I don't believe any word that came out of your mouth. எடுத்துரு.
ஏய் என்னடா எருமை, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, குழந்தைய வீட்டுல விட்டு வந்துட்டு நீ வந்து இங்க குழந்தை மாதிரி விளையாடின்னு இருக்க. எப்பதான் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவ? இவ்வளவு சில்லியா இருக்க, ஸ்டூபிட். இப்படியா சொல்றா எப்பறா? எப்ப பார்த்தாலும் சீரியஸான மேல ஒரு வார்த்தை பேசுங்க கண்ணு வச்சு எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்சஸ் வாங்க இங்க அட்டாக் பண்ண வரோம். எப்பா பார்த்தாலும் சீரி என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க வாங்கி தர மாட்டீங்க, வளர்ந்து சம்பாதிச்சுக்கு அப்புறம் வாங்கலாம்னா அப்பயும் வாங்கக்கூடாது. என்ன பண்றது? அது எப்பதான் நான் வாங்கி விளையாடுறது? ஆதகத்தில் எங்கே போய் கொட்டுறது? சரி, வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மறக்காம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புங்க. ஓகே, வேற வீடியோஸ் சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் மிட்ஃபைல். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறக்காம midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ், பை.